இதில் என்ன தெரியுமா கொடுமை, என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி எங்கள் அம்மான்னு நினச்சி தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, அவங்க அங்கே உள்ள நைட்டு தூங்கணுமே அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு போர்வையும் பனியனும் சோத்துக்கு அரிசியும் பாலும் கொண்டு போய் கொடுக்க போனாங்கல்ல. அந்த திமுக கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, டேய் நாங்கள் இருக்கையில் நீயே வர, எங்கள் ஸ்டிக்கர் தானே ஒட்டணும் அப்படின்னு நினச்சி அவங்கள வம்புழுத்து கடைசியில் நம்ம அடித்தா ஏதோ ஆயிப்போயிருமோன்னு காவல்துறையை வச்சு பூட்ஸு காலோட ஒரு பெண்ணின் வகுத்தில் தானே அவர் பிறந்திருப்பார், ஒரு பெண்ணோட வகுத்தில் தான் பிறந்திருப்பார். கண்டிப்பாக ஒரு பெண்ணை வகுத்தில் ஷூக்காலோட மிதிக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட மனிதனாக இருப்பான். இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். என்னென்னா சும்மா சோத்தையும் பெட்ஷீட்டையும் கொடுத்துட்டு என் மக்களுக்கு தேவையான தேவையை செஞ்சுட்டு போயிருப்பாங்க தமிழக வெற்றி கழகம். ஆனால் நீங்கள் பண்ண வேலை என்ன தெரியுமாச்சு, இன்னைக்கு தெரியாத மக்களுக்கும் உங்களுடைய சுய ரூபம், உங்களுடைய சுயமான முகம் திமுகனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சு. ஆனால் என்ன ஒன்று, சும்மா இருந்தவங்கள நோண்டி விட்டீங்க. இனிமேல் எங்கே எது நடந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் சீறு பாய்ஞ்சு அந்த இடத்துல நிற்பாங்க. என்ன ஒற்றை வரி தான், விஜய் என்ன சொன்ன ஒரே வரி தான், என்னுடைய பிள்ளைகள் எந்த இடத்துலையும் எவன்கிட்டையும் கையெட்டி நிற்கக்கூடாது, அரெஸ்ட் ஆகக்கூடாது, கேஸ் விழுகக்கூடாதுன்னு அவர் ஒரு எண்ணம் வச்சுருக்காருல்ல. அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் இங்கே பொறுமையாக இருக்காங்க. இல்லை அப்படின்னா களத்தில் இறங்கிடுவாங்க. களத்தில் இறங்கி உங்களை மாதிரி அடிக்கிறதுலாம் இல்லை, மக்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செஞ்சு தமிழக வெற்றி கழகத்தை நேருக்கு நேர் மோதாதீங்க. இங்கே ஒருத்தருடைய அந்த வார்த்தையோட கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்காங்க. அதனால் மக்களாக மதிங்க. அவங்க போட்ட ஓட்டு தான் இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சராக உட்காந்துருக்கீங்க. ஏன்னா இந்த ஜனநாயகத்தில் நம்மளை எதிர்க்க எவனுமே கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பற்றிலா, இந்த ஒரு எண்ணம் தான் உங்களை அழிச்சிடும். கண்டிப்பாக தான் நடக்கும். தயவு செஞ்சு சிந்திங்க. ஒரு மாற்றம் 2026 கண்டிப்பாக வரும். அது தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்கும்.